ஆகஸ்ட் 20, 2026 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வார்னிங் குடுத்துருக்காங்க. அதாவது பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்லாம் டிப்ளாய் பண்ண நெறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில அகஸ்திய மலை எக்கோலாஜிக்கல் லேண்ட்ஸ்கேப்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஆக்கிரமிப்பு நெறையவே பண்ணியிருக்காங்க. அதாவது அரசுக்கு சொந்தமான இடங்கள்லயும் அண்ட் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியாஸ்ல வந்து நெறைய ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய தடவை சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியும் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அது பெருசாக கன்சிடர் பண்ணல. ஏன்னா அங்கே ஆல்ரெடி நிறைய குடும்பங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதை அகற்றணும் அப்படின்னா பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவே வரும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதே மாதிரியே நீங்கள் திரும்ப திரும்ப தள்ளி போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் வந்து நாங்கள் இறக்க வேண்டியதாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் தரப்புல. ஸோ இதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றது தான் நம்ம பார்க்கணும். அதாவது ஆக்கிரமிப்புலாம் அகற்றப்படுமா, வனப்பகுதியெல்லாம் திரும்ப பாதுகாக்கப்படுமா? இது வெறும் அரசியல் பிரச்சனை மட்டும் கிடையாது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன், கோர்ட் லா, அதுக்கப்புறம் லேண்ட் ரைட்ஸ், இது எல்லாமே இன்வால்வ் ஆகுறதுனால தமிழ்நாடு அரசு வந்து என்ன டெசிஷன் எடுக்க போகுது? சப்போஸ் பாராமிலிட்டரியே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருமா, இல்லை தமிழ்நாடு அரசே வந்து நடவடிக்கை எடுத்து இந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்றப்படுமா என்றது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க.